சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெய்பீம் போன்ற சர்வதேச படத்தை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு நம்ம டிஜே ஞானவேல். இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தை பிரம்மாண்டமாக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் சுபாஸ்கரன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அப்படி இல்லைனா 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 அப்படி இல்லைனா அக்டோபர் 10ஆம் தேதியான்னு முடிவாகலை. ஆனால் ஏறத்தாழ அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அமரன் படத்தோடு தான் கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரில் முக்கியமான படமாக பார்க்கப்படுதுன்னா அது வேட்டையன் படம். ஏன்னா இந்த படம் சமூக கருத்துள்ள படமாக ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கான். ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பன்மடங்கு இருக்குது. மேலும் அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான ரோலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை தொடர்ந்து தலைவர் 171 கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் தொடங்கப்பட்ட இதோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. மேலும் சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் இந்த ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனோட டைரக்ஷனில் தலைவர் 172 நடிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் ஜெயிலர் 2 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கதாகவும், மேலும் அடுத்த படம் தலைவர் 173 KS ரவிக்குமாராக இருக்கலாம், அப்படி இல்லைனா மாரி செல்வராஜா இருக்கலாம். தலைவர் 174 பாகுபலி டைரக்டர் ராஜமௌலியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது பாகுபலி என்ற திரைப்படம் மூலம் உலக அளவில் புகழ்பெற்ற இயக்குனராக இருப்பவர் ராஜமௌலி. இவருடைய படங்கள் அனைத்தும் எல்லா மூவி ரசிகர்களையும் கவரும் வண்ணம் இருக்கும். ராஜமௌலியோட நீண்ட நாள் ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் இயக்க வேண்டும் என்பது அவருடைய கனவாகவே இருக்குது. அதுபோல தான் ராஜமௌலி ரஜினியை வச்சு கண்டிப்பான படம் எடுப்பேன், அது என்னோட ஆசைன்னு சொல்லியிருக்காரு. ராஜமௌலி ஒரு படம் எடுக்கிறார் என்றால் அதில் அனைத்து காட்சிகளுமே ஒரிஜினலாக இருக்க வேண்டும் என விரும்புவார். மேலும் அவருடைய படங்கள் ஹீரோவுக்கு கடும் சண்டை காட்சிகள், உடல் மொழியும் என்று அனைத்து ரியலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். பாகுபலி திரைப்படத்துக்காக நடிகர் பிரபாஸ் தன்னுடைய உடல் எடையை ஏற்றியிருந்தார். மேலும் சண்டை காட்சிகளுக்காக சிறப்பு பயிற்சியும் எடுத்தார். ஆனால் இதையெல்லாம் ரஜினிகாந்தால் இப்போது செய்ய முடியாது என்பது நமக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. அவரோட வயதின் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இப்பையும் உத்வேகமாக நடிச்சிட்டு வராரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையான ராஜமௌலியோட தந்தையான விஜயேந்திர பிரசாத் ரஜினியை எதேச்சியாக சந்திச்சிருக்காரு. அப்போது அவர்கள் இருவரும் கதையை பற்றி பேசியிருப்பாங்க என்று சொல்லப்படுது. ரஜினியை சந்தித்த விஜயேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா ராஜமௌலியான தந்தை என்ன சொல்லியிருக்காருனா, இப்போது ரஜினி தன்னிடம் கதை கேட்டால் என்ன செய்வது என்ற ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காராம் ராஜமௌலி. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ராஜமௌலி ரஜினியை வச்சு எடுத்தே தீர்வன் ஒத்த காலில் நின்றுட்டு தான் இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் ரஜினியை வச்சு ராஜமௌலி எடுப்பாரா இல்லையா, அவரோட கனவு நனவாகுமா இல்லையான்னு. நீங்கள் ரஜினியை வச்சு ராஜமௌலி எடுத்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.